குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 30/3/2026 ஆண்டு. திருக்கடித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:14. திதி இன்று காலை 8:26 வரை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் மாலை 3:47 வரை மகம், பின்பு பூரம். நாமயோகம் மாலை 5:32 வரை சூலம், பின்பு கண்டம். கரணம் இரவு 8:06 வரை கௌளவ கரணம், அதன் பின்பு தைத்துல கரணம். அமிர்தாதி யோகம் மாலை 3:47 வரை மரண யோகம், அதன் பின்பு சித்த யோகம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் பகல் 10:30 நண்பகல் 12 வரை. குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, இரவு 7:30 8:30. வார சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை 3:47 வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோணம் நட்சத்திர சந்திராசிரமம் இருக்குது. இன்றைய தினம் திங்கட்கிழமை. பிரதோஷ வழிபாடு. பிரதோஷ வழிபாடு சிவன் வழிபாடு இன்னைக்கு செய்வது மிக மிக நன்மையை தரும். இன்றைய தினம் உலக இட்லி தினம் அப்படின்னு கூட இன்றைக்கி சொல்லுவாங்க. அதனால் இன்றைய தினம் பிரதோஷம். அதனால் இன்றைக்கு சிவன் வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரி நடக்கிறவங்க எல்லாருமே பிரதோஷ வழிபாடு செய்தால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் தரும். அதே மாதிரி கடன் பிரச்சனை தீரும். அரிசி மாவு வாங்கி கொடுத்து நந்திக்கு அபிஷேகம் செய்தால் கடன் தீரும், கண்டிப்பாக தீரும். அரிசி மாவு நீங்களே அதை சுத்தம் பண்ணி அரைச்சி நீங்கள் கொடுத்து, அது உங்கள் கையாலேயே நெய்வேத்தியத்துக்கும் கொஞ்சம் அரிசியும் வெல்லமும் கலந்து கொடுத்து பண்ணினீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடனும் தீரும். நம்ம இன்றைக்கி திங்கட்கிழமை அப்படின்றதுனால சிவனுடைய நாளும் இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி பிரதோஷ வழிபாடு நிறையா அதை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே நம்ம நிறைய சொல்லிட்டோம். அதனால் பிரதோஷ வழிபாடு நன்மையை தரும். அதே மாதிரி இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில்லும் ஒரு கொத்து வில்வமும் வச்சு கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு தீபப்பொடி வேல் வழிபாடு எப்படி செய்வது, ஏன்னா இன்றைக்கி பிரதோஷமும் இருக்குது இல்லையா, அதனால் இன்றைக்கி அதை செய்தால் என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் சனி பகவானும், மேஷத்தில் சுக்கிர பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் சந்திர பகவானும் கேது பகவானும் மாந்தி பகவானும் இணைந்திருக்கிறாள். கும்பத்தில் அங்காரக பகவானும் புத பகவானும் ராகு பகவானும். சரி, இன்றைய தினம் வேல். இப்போ நிறைய பேர் முருகப்பெருமானை வணங்கிறதுல ரொம்ப ஒரு மும்முரமாக இருக்காங்க. ஏன்னா நிறைய கடன் தொல்லை, நிறைய வீடு வாங்கணுன்ற எண்ணம், இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு நிறைய எண்ணங்கள் இருக்கிறதுனால முருகனையும் வேலையும் வழிபாடு வேல் வேணுன்றவங்க கேட்கலாம். ஏன்னா இது நிறைய பூஜை பண்ணி இதை கொடுக்கறதுக்கான ஒரு வழிமுறையை செஞ்சு வச்சுருக்கோம். வேணுன்றவங்க ஃபோன் பண்ணி கேட்கலாம். அது எப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். சிவன் கோவில் உள்ள முருகனை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிவன் கோவிலில் முருகன் சந்நிதியில் வைத்து வழிபட்ட ஒரு வேல் இது. அதே சமயத்தில் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு வேலை ஒரு இதில் ஒரு கிண்ணத்தில் நீங்கள் ஏதாவது வச்சு அதை உள்ளே வைக்கலாம். இல்லை அதே மாதிரி வச்சு கொடுங்கன்னாலும் கொடுக்கறதுக்கு ரெடி. ஏன்னா சில பேர் எப்படி வைக்கிறது, எதில் வைக்கிறது, நிற்காத, அதில் கீழே பேஸ் இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, நாங்கள் அதை எப்படி வச்சு தரணுமோ வச்சு தருவோம். அது எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால்,
ஏலக்காயும் பச்சை கற்பூரம் பொடி ரெண்டும் சேர்த்து பொடி பண்ணிக்கிட்டு இதை கையில் வச்சுக்கணும். கையில் வச்சுக்கிட்டு முருகனை வேண்டி இந்த தீப பொடியை என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றிட்டு அதில் போட்டுடணும். போட்ட பிறகு மந்திரத்தை சொல்லணும். நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் நான், சரிங்களா? இது நிறைய பெரிய ப்ராசஸ் தான், ஆனால் சிம்பிளாக சொல்கிறேன். ஓம் மகாலட்சுமி வசி வசி, சர்வஜன வசி வசி, சர்வபண வசி வசி, ஓம் ஐம் க்ளீம் வசி வசி, எம்மிடத்திலேயே இருக்க வசி வசி, நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தவா ஐம் க்ளீம் சௌம் வசி வசி அப்படின்னு சொல்லிட்டு முருகா வர வேண்டும், முருகா வர வேண்டும், முருகா வர வேண்டும், ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா, ஐம் சௌம் சரவண பவா, ரீம் சௌம் மம் சரவண பவா அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வந்தால், இந்த வேல் மந்திரம் அப்படின்னு சொல்லும்போது மகாலட்சுமி கடாட்சத்தையும் உங்களுக்கு தேவையான பிரச்சனைகள் எதுவோ அந்த பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து இது கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த வேல் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தீபப்பொடியை கையில் வைத்து கொண்டு இன்னொரு முறையும் செய்யலாம். மாணிக்க வாசகரால் ஏற்படுத்தப்பட்ட அவர் சொன்ன சில மந்திரங்கள்லாம் இருக்குது. அது நாளைய தினம் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை. இப்போது இதை சொல்லி நீங்கள் செய்யுங்க. அப்படி வேல் வேணுன்றவங்க ஃபோன் பண்ணலாம். அதை நாங்கள் உங்களுக்கு முறைப்படி கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் வரும். ஏன்னா யார் ஒருத்தர் வேல் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு செய்வின கோளாறு, சில பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு வழியை காட்டக்கூடிய தருணத்தை ஏற்படுத்தும். அதுவும் இன்றைக்கி பிரதோஷம் வேறு, செய்து பாருங்கள், சிறப்பாக இருக்கும். உங்கள் வீட்டில் அத்தனை பேர் வீட்டிலும் எல்லோர் வீட்டிலும் சிறப்பாக இருக்க செல்வ கடாட்சம் கிடைக்க வேண்டி இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு நண்பர்களோடு இருந்து வந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும், அமைதி ஏற்படும். அதே மாதிரி கூட்டாளிகள் மூலம் அனுகூலம் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. உங்கள் மீதான அதாவது தேவையற்ற அவப்பெயர்கள் இதெல்லாம் இருந்ததெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும், தன வரவுகள் திருப்திகரமாக இருக்கும், சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் ஒரு சில விஷயத்தில், ஏன்னா 5ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தாலே ஒரு சில விஷயத்தில் தாமதம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. தொழில் ரீதியாக குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்றது தகப்பனார் பாக்கியஸ்தானம். சில பாக்கியங்கள் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும். குரு வீட்டை குரு பார்க்குறார். அதனால் நன்மையை செய்யக்கூடிய ஒரு நாளாகும். ஒரு சில விஷயத்தில் மட்டும் தடை தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட மேற்கு அதிர்ஷ்ட 7ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கசப்பு ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பாக இன்னைக்கு செயல்படுவார்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. மனசில் ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற நாளாக இருக்குது. தனம் சார்ந்த நெருக்கடிகள்லாம் குறையும். வாக்கு வன்மையால் ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. கல்வியில் இருந்து வந்த ஒரு தேவையற்ற ஒரு இல்லாத ஒரு பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி உங்கள் மனசில் தோன்றக்கூடிய ஒரு தருணம், அதெல்லாம் இன்றைக்கி மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. குணநலங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் டாக்டரை பார்த்து சரி பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் லாபமும் வரும். அதே சமயத்தில் செலவும் இன்றைக்கி கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு ஒரு தன்னம்பிக்கையோடு இன்றைக்கி செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே,
படிக்கிற மாணவர்கள் நிறைய குழப்பத்தோடு இன்றைக்கி இருக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அந்த குழப்பங்கள்லேருந்து வெளியில் வாங்க, படிக்கிற திறனை அதிகப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி ஆசிரியர்களும் இன்றைய தினம் குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. இன்றைக்கி தற்பெருமை பேச்சை குறைத்து கொள்ளுங்கள். மனதில் இருக்கிற ரகசியங்களை அடுத்தவர்களிடம் சொல்வதை தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட வேலையெல்லாம் இன்றைக்கி செய்து முடிக்கின்ற ஒரு தருணம், அது மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். மற்றவர்கள் கருத்துகளுக்கு இன்றைய தினம் மதிப்பளித்து செயல்படுங்கள். அதே மாதிரி ஆரோக்கிய செயல்களில் கவனம் தேவை. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு விதமான மனதில் இருந்து வந்த பயம், அச்சம் இதெல்லாம் விலகுகின்ற நாளாகவும், அதே சமயத்தில் இன்றைக்கி பண வரவு, பயணங்களால் அனுகூலம், கணவன் மனைவி சிறுதூர பயணம் சென்று வரக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும். அதிர்ஷ்ட வடமேற்கு அதிசயன் 7ஆம் எண் நட்ச நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரகசியம் சொல்வதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு வியாபார விஷயமாகட்டும், குடும்ப விஷயமாகட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்திலும் பண விஷயத்திலும் இன்றைக்கி கவனமாக இருங்க, நன்மையை செய்யும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் கூடுகின்ற ஒரு தருணம் இருக்குது. மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்படும். உணவு சார்ந்த செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே சமயத்தில் கார உணவுகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள். தடைப்பட்ட வேலைகள் பற்றிய எண்ணங்கள் மேம்படும். அதே மாதிரி இன்றைக்கி செயல்பாடில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் வேலை ஆட்களை மாற்றக்கூடிய ஒரு தருணம். சாலை பயணங்கள், அதாவது கொஞ்சம் வேகமாக ஓட்டாமல் ஒரு நிதானமாக ஒரு வேகத்தை கட்டுப்படுத்தி கவனத்தோடு இன்றைக்கி செய்யுங்க. அதே மாதிரி சாலை ஓர வேலை பார்க்குறவங்களும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி இருந்தால் நன்மையாக இருக்கும். அதே போல் உத்தியோகத்தில் சில மாறுபட்ட அனுபவம் இன்றைக்கி ஏற்படும். இன்றைய நாள் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து புரிதலோடு இன்றைக்கி செய்தால் சிறப்பாக இருக்கும். அதிசய வடகிழக்கு அதிசயன் 6ஆம் எண் நட்ச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகிற நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் வெளிப்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் குழப்பம் அதிகரிக்கும் இன்றைக்கி. ஏன்னா சந்திரனோட கேது வேறு, ராகு பார்க்குறாரு. அதனால் கொஞ்சம் குழப்பங்கள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. தலைவலி பிரச்சனை இருந்தால் உடனே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சேமிப்பு தொடர்பான சிந்தனைகளும் இன்றைக்கி அதிகரிக்கும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சமூக பணிகளில் சூழ்நிலை அறிந்து செயல்பாடு இருக்கட்டும். தொழில் அபிவிருத்திக்கான முயற்சிகள்லாம் ஈடேறும். இழுபறியான சில வரவுகள்லாம் கிடைக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கெல்லாம் தெளிவுகள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. உடன் இருப்பவர்களுடைய தேவைகளை அறிந்து இன்னைக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணம். வெளியூர் பயணங்கள்லாம் கைகூடும். இன்றைய நாள் வரவும் இருக்குது, செலவும் இருக்குது. அதிர்ஷ்ட மேற்கு திசை, அதிர்ஷ்ட 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தொழில் சார்ந்த எண்ணங்கள், அதன் மூலம் ஒரு திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். குழப்பங்கள்லேருந்து ஒரு தெளிவு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்குது. இன்றைய தினம் புதிய வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும். மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களெல்லாம் இன்றைய தினம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி விவசாயத்துறை, கால்நடை துறையில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் இன்றைக்கி கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு
செலவுகளும் அதிகரிக்கும், அதே சமயத்தில் பாராட்டுகளும் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. அதிசய மேற்கு திசை அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இறை சார்ந்த பணிகளில் ஈடுபாடெல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி வெற்றி இன்னைக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபங்களை ஈட்டலாம். அதே சமயத்தில் தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்க, ஆராய்ச்சி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு மேன்மை ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. வழக்கு சார்ந்த பணிகளில் சில நுணுக்கங்களை புரிந்து இன்றைக்கி நடந்து கொள்ளுகின்ற ஒரு தருணம் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி குடியுரிமை கிடைக்கலன்னு நினச்சவங்களுக்கெல்லாம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு, அதில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். மருத்துவத்துறையில் நல்ல லாபங்கள் ஏற்படும். உணவு சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாகும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு திசை அதிசயன் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து ஈடுபாட்டோடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நுணுக்கங்களை அறிந்து செயல்பாடு இன்னைக்கு இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்பட்டு விலகும். அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயங்களை வேகத்தை விட விவேகம் இன்னைக்கு தேவை. இன்னைக்கு மகிழ்ச்சியும் ஏற்படும். அதே சமயத்தில் தொழில் ரீதியான முயற்சிகள் இன்னைக்கு நல்ல ஒரு அதிகரிக்கின்ற நாளாக இருக்கும். வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். மற்றவர்கள் மூலம் எதிர்பார்த்த சில ஆதாயங்கள் தாமதமாக கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உதாசீன பேச்சுக்களை தவிர்ப்பது இன்றைய தினம் நல்லது. ஆடம்பரமான சிந்தனைகள் தவிர்த்து சிக்கனமாக செயல்படுவீர்கள். வேலை ஆட்களிடம் ரொம்ப நிதானம் தேவை. ஆதாயம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய தென்கிழக்கு அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் தேவை. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்க, வேலை சம்பந்தமாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும். பிள்ளைகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாக விலகுகின்ற ஒரு நாளாக இருக்குது. திருமணம் ஆகாதவர் திருமண பேச்சு வார்த்தைகள் கைகூடும். அதே மாதிரி சகோதரர்கள் ஆதரவாக இன்றைக்கி இருப்பார்கள். ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். அரசு தொடர்பான பணிகளில் கவனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். இன்றைய நாள் உங்களுக்கு சுகம் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய தென்மேற்கு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்ததெல்லாம் விலகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு இன்னைக்கு இருப்பது நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சந்திராசிரமம் இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் கவனத்தோடு இருங்க. பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு நடந்து கொள்ளுங்கள். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள்லாம் கிடைக்கும். அதனால் கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கல நிதானத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் சக ஊழியர்களையும் விட்டு கொடுத்து போங்க. உத்தியோகத்தில் மாற்றமான சூழல் ஏற்படும். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு மற்ற விஷயத்திலாம் ஈடுபாடு அதிகரிக்கும். அதனால் செலவுகள் கூடக்கூடிய வாய்ப்பும் உண்டு. எல்லா விதத்திலும் இன்றைக்கி கவனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். சந்திராசிரமம் இருக்கிறதுனால கவனமாக செயல்பாடு இன்றைக்கி இருக்க வேண்டும். இப்போ திருப்பியும் சொல்கிறேன், குடுக்கல் வாங்கல் பணம் விஷயத்தில் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருங்க. திசை மேற்கு திசை அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி
மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மையை தரும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தை கடைபிடிங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் எல்லா விதத்திலும் இன்றைக்கி ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உங்களுடைய தனி திறமைகளை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். சுபம் நிறைந்த நாள், சுகமான ஒரு நாள். கூட்டாளிகள் உங்களுக்கு சிறப்பாக செயல்படுவார்கள். அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு நட்பு வட்டாரம் விரிவடையும். நண்பர்கள் உதவிகரம் காட்டுவார்கள். மறைமுகமான தடைகளெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நண்பர்கள் மூலம் சாதகமான ஒரு உதவிகள் கிடைக்கும். தேவையற்ற விவாதங்கள் அதில் மட்டும் கொஞ்சம் தலையிடாமல் இருங்க. அதில் கூட ஒரு சில விஷயத்தில் எதிர்பார்த்த ஒரு நல்ல முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாள், அன்பு நிறைந்த நாளாக இருக்க. அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, செய்கின்ற முயற்சிகளில் ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்துகின்ற நாளாக இருக்குது. மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் தன வரவு சிறப்பாக இருக்கும். எடுத்த முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். விளையாட்டு சார்ந்த விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய எண்ணங்களை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. கணவன் மனைவியிடையே நல்ல புரிதல் ஏற்படும். தொழிலில் நல்ல ஒரு பெரிய மாற்றத்தை இன்றைக்கி காணலாம். அதே மாதிரி இன்றைய தினம் மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தும். அரசு சார்ந்த ஆவணங்கள் கையாள்வதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற நாளாகவும் இன்றைக்கி பண வரவு நன்றாக இருக்கும். மகிழ்ச்சியும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவத்தை இன்றைக்கி ஏற்படுத்தக்கூடிய நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் புரிதல்லாம் இன்றைக்கி ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருங்க. அதே மாதிரி பேங்க்கில் போடுறேன்னு எடுத்துகிட்டு போகிற பணம்லாம் கவனத்தோடு இன்றைக்கி புரிதலோடு இன்றைக்கி சென்றால் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.